ஹேமா கமிட்டியின் இந்த அறிக்கையால் மலையாள சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவே அதிர்ச்சிக்கு உள்ளானது. அந்த சமயத்தில் தமிழகத்தில் இருந்து முதலில் நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள்தான் எனக்கும் இது போன்றதொரு சம்பவம் நடந்தது என்றும் காட்டமாக குரல் கொடுத்தார். பிறகு ஒவ்வொரு நடிகையாக பேச ஆரம்பித்தனர். அடுத்த சில நாட்களில் ராதிகா அவர்கள் கூறியது, மோகன்லால் அவர்கள் எனக்கு போன் செய்து உங்களிடம் யார் அப்படி நடந்து கொண்டது என்று கேட்டதாகவும் கூறியிருந்தார். பிறகு தமிழகத்தை சேர்ந்த ரஜினி அவர்களிடம் ஹேமா குழு தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அது பற்றி எனக்கு தெரியாது என்று நழுவினார். இதனை சுட்டிக்காட்டிய ராதிகா அவர்கள், உங்கள் மௌனம் தவறாக புரிந்து கொள்ளப்படும். நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். இந்த பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு நாங்கள் சேர்ந்து ஒன்றாக துணையிருப்போம் என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இதில் நடிகைகள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று ஹீரோக்கள் இயக்குநர்களுக்கும் தெரியும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் சந்தோஷமாக இருக்கும் என்கிறார் ராதிகா அவர்கள். மோகன்லால் மற்றும் ரஜினி அவர்களுக்கு அவர் மறைமுகமாக சொல்ல வருவது, என்னை தனியாக யாரும் விசாரிக்க வேண்டாம். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கை வார்த்தையை மட்டும் தாருங்கள். இனி வரும் காலங்களில் இப்படி நடக்காது என்று சொல்லுங்கள் என்று அனைவருக்குமாக தான் பேசுகிறார் நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள். நடிகை ராதிகா அவர்களின் குடும்ப வாழ்க்கையை தவிர்த்து யோசித்தால் புரியும். அவர் சினிமா துறையில் அவருக்கென்று தனியாக எதுவும் பேசியதில்லை. நடிகைகளை தவறாக பேசினால், அவர்களில் பர்சனலில் தலையீடு செய்தால் மட்டும் அதை பற்றி பொதுவாகத்தான் பேசுவாரே தவிர அவருக்கென்று அவர் எதுவும் பேசியதில்லை. தற்போது தமிழகத்திலும் திரைத்துறையில் நடக்கும் பாலியல் புகார்கள் குறித்து விசாரணை செய்ய நடிகை ரோஹிணி தலைமையில் குழுவும் அமைத்துள்ளது தமிழக நடிகர் சங்கம். நடிகை ரோஹிணி கூறியதாவது, பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்து வருவதாகவும், புகார் அளித்தவர்களின் பெயர் வெளிவராமல் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் நடிகை ரோஹிணி அவர்கள். ஹேமா கமிட்டியின் அறிக்கை பற்றிய கேள்விக்கு ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய விஷயம் இது. ஒரு பெண் குழந்தையை இத்தனை பேர் இப்படி செய்துட்டாங்களே என்று என்னிடம் கேள்வி கேட்ட போது கூட நான் சொன்ன பதிலும் இதுதான். பெண்ணை விட ஆண்களை பலமாக படைத்ததே பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளதானே தவிர பலாத்காரம் செய்ய இல்லை. இதுதானே உண்மையும் கூட. ஆண்களுக்கு பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கு. இது சினிமாவில் மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்க நிறைய வாய்ப்பும் உள்ளது. இதில் சினிமா என் தொழில், அதை பற்றி பேசுகிறேன். என்னுடைய தொழிலில் நடந்தாலும் வேறு எந்த தொழிலில் நடந்தாலும் தவறு தவறுதான். பெண்கள் இன்று பல பிரச்சனைகளுக்கு இடையில்தான் நடிக்க வருகிறார்கள், வேலைக்கும் செல்கிறார்கள். அவர்கள் நிச்சயம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பொறுப்பை நாம் தான் உணர வேண்டும் என ஆனந்த விகடனுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் நடிகர் சசிகுமார் அவர்கள் இவ்வாறு பொறுப்புடன் தனது பதிலை கூறியிருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன். நன்றி, வணக்கம்.